இந்த சிறுநீரக குறைபாடு கிட்னி ஃபெயிலியர் எதனால வருது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதை வந்து எவ்வளோ நாள் சாப்பிடணும், எவ்வளோ நேரம் சாப்பிடணும், எதோட கலந்து சாப்பிடணும் அப்படியே கணக்கு இருக்கு இல்லையா? அது இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு வந்து இது பண்ணக்கூடாது. ஒரு சித்த மருத்துவ ஆலோசனை இல்லாமல் அவங்க எடுத்துருக்கக்கூடாது. காலைல 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறாங்க இல்லையா, நைட்டு 5 சாயங்காலம் 5-6 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றாங்க இல்லையா, அது வரைக்கும் அந்த சிறுநீரை வந்து அடக்கி வச்சிருக்குது. இப்படி அடக்கி வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சு. K3, K10, UB40 2 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸில் வந்து அழுத்தம் கொடுத்துருங்க. அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸில் வளச்சுழற்சி 27 முறை, ஒரு தடவை இந்த காலில் பண்ணிக்கிறேன், ஒரு தடவை இந்த காலில் பண்ணிக்கிறேங்க. அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஹெல்த் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேருக்கு வந்து ரீனல் ஃபெயிலியர், அதாவது கிட்னி ஃபெயிலியர், சிறுநீரக குறைபாடு இருக்குது. அதுக்கு இந்த சிறுநீரக குறைபாடு கிட்னி ஃபெயிலியர் எதனால வருது அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். உலக சுகாதார நிறுவனம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் 99% நோயாளிகளுக்கு வந்து அவங்க தனக்குத்தானே ஆங்கில மருந்துகளை மருத்துவனுடைய ஆலோசனை இல்லாமல் தொடர்ச்சியாக எடுத்துக்கிறதுனால ரீனல் ஃபெயிலியர் வரும்னு சொல்கிறாங்க. 1% 99% வந்து ஆங்கில மருந்துகளை தனக்குத்தானே மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் சாப்பிட்றதுனால வருதுங்கிறது உலக சுகாதாரம் சொல்லுது. இந்த 1% இருக்கு இல்லையா, அந்த 1% யாருன்னு சொன்னால் பாய்சனஸ் ஸ்னேக்ஸ், அதாவது பாம்பு இருக்குல்ல, விஷப்பாம்பு, அது மாதிரி விஷத்தண்டுகள், இது மாதிரியான அது வந்து கொத்துறதுனால வந்து அது மாதிரி ரீனல் ஃபெயிலியர் வரும். ஸோ இதுதான் உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது. ஆனால் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் 2 நண்பர்கள் வந்து வந்தாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஒரு கிரேட் அக்குபஞ்சர் டாக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. கிட்னி ஃபெயிலியருக்கு வந்து மருந்து இருக்கா, அக்குபஞ்சரில் தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் தீர்வு இருக்கே அப்படின்னு சொன்னேன். சார் நான் எங்கள் 2 பேருக்குமே வந்து கிட்னி ஃபெயிலியர் இருக்குது, 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, 2 பேருக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்குது. இது என்னடா அது, கிட்னி ஃபெயிலியருக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு வருமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன். இந்த பெரியானங்கை சிறியானங்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிபியை குறைக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஹெல்த் புக்கில் படிச்சிருக்காங்க. இப்போ என்ன போட்டாங்க, 2 பேரும் தோட்டம் போட்டாங்க. அவங்க கடைக்கு பெரிய தோட்டம் போட்டு டெய்லி இந்த பெரியானங்கை சிறியானங்கை அரைச்சி குடிக்கிறது. இப்படி குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் வந்து என்னாச்சுன்னா ரீனல் ஃபெயிலியர் வந்துச்சு. நண்பர்களே, நீங்கள் இயற்கைன்னா கூட அதுக்கும் வந்து அளவு இருக்கு இல்லையா? இதை வந்து எவ்வளோ நாள் சாப்பிடணும், எவ்வளோ நேரம் சாப்பிடணும், எதோட கலந்து சாப்பிடணும் அப்படியே கணக்கு இருக்கு இல்லையா? அது இல்லாமல் நம்ம இஷ்டத்துக்கு வந்து இது பண்ணக்கூடாது. ஒரு சித்த மருத்துவ ஆலோசனை இல்லாமல் அவங்க எடுத்துருக்கக்கூடாது. ஆனால் ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்துகிட்டு விட்டுருந்துருக்கணும். அது ஒன்று கேஸா. இன்னொன்று வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு கேஸ் வந்திருக்கு. இது நல்லா எல்லாருமே கவனிக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சுத்தமாகணும், இது மாதிரியான கேரக்டர். அது வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒர்க் பிளேஸில் வந்து அந்த பாத்ரூம் இருக்கு இல்லையா, அந்த பாத்ரூமுக்கு 1 பாத்ரூம் போகவே மாட்டாங்க. காலைல 9 மணிக்கு ஆஃபீஸ் போகிறாங்க இல்லையா, நைட்டு சாயங்காலம் 5-6 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றாங்க இல்லையா, அது வரைக்கும் அந்த சிறுநீரை வந்து அடக்கி வச்சுருக்குது. இப்படி அடக்கி வச்சு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வந்துருச்சு. எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். அதனால நண்பர்களே, நீங்கள் வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், 1, நீங்கள் வந்து தனக்குத்தானே மருத்துவனுடைய ஆலோசனை இல்லாமல் மருந்து மாற்றி எடுத்துடக்கூடாது. நீங்கள் இயற்கை மருத்துவம் இலை தலை ஏதாச்சும் சாப்பிட்றீங்கன்னா ஒரு சித்த மருத்துவர் இருக்கு இல்லையா, அது பாரம்பரிய மருத்துவர்கள், அவங்கள்ட்ட ஆலோசனையின் பேர் தான் எடுத்துக்கணும். அடுத்து வந்து யூரின் வந்துச்சுன்னா யூரின் வந்து நீங்கள் உடனே போயிடணும், அடக்கி வச்சக்கூடாது. அப்படி போகாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு ரீனல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் இந்த 4 விஷயத்தை நீங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டும். அடுத்து இதை வந்து நம்மளுக்கு அக்குபஞ்சரில் வர்மக்கலையில் நீங்கள் வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இதை வந்து K3, K10, UB40 2 4 அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ், K3, K10, UB40 2 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸில் வந்து அழுத்தம் கொடுத்துருங்க. அக்குபஞ்சர் படிச்சிருந்தால் அக்குபஞ்சரே பண்ணிக்கிறலாம். பண்ணிட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு அது உங்களுக்கு சப்போர்ட் தெரப்பியாக இருக்கும். அடுத்து வந்து தண்ணி வந்து போதுமான அளவு தண்ணி குடிக்கணும். இது வாட்டர் தெரப்பி பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 லிட்டர் 3 லிட்டர்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தாகம் இருக்கிற பொழுது அவசியம் தண்ணீர் சாப்பிடணும். பெரும்பாலும் குளிர்ந்த உணவுகளை வந்து குளிர்ந்த நீர் இருக்கு இல்லையா, அதை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல வெதப்பான தண்ணியை வந்து போதுமான அளவு எடுத்துட்டிங்கன்னா நல்லா எக்ஸிக்ரீட் ஆகும். அதாவது கிட்னியில் உள்ள தேவையில்லாத மினரல்ஸ் எல்லாமே எலிமினேட் ஆகும். அது யூரினரி பிளாடரில் இருக்கிற கழிவுகள் எல்லாமே வெளியேற்றப்படும். இதை வந்து நீங்கள் தேக்கி வைக்கிறப்ப உங்களுக்கு கிட்னி இன்ஃபெக்ஷன் ஆயிரும், யூரினரி பிளாடர் இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அப்போ வந்து ரீனல் ஃபெயிலியர் வரும். வந்தால் பெரிய கொடுமைங்க. அது நீங்கள் டயாலிஸ் பண்ண வேண்டியிருக்கும். டயாலிஸ் பண்ணுறதா வாரத்துக்கு 2 தடவை 3 தடவை பண்ணணும். இதே வேலையாக தான் இருக்கணும். ஆகையினால் நீங்கள் கிட்னியை பாதுகாக்கிறதுக்கு தயவு செஞ்சு நான் சொன்ன விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்க வேண்டும். அதாவது தனக்குத்தானே மருந்து எடுத்துடக்கூடாது. அடுத்து வந்து சித்த மருத்துவனுடைய அனுமதி இல்லாமல் இது பண்ணக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் யூரின் வந்தால் அதை வந்து யூரின் வந்தால் நீங்கள்
போயிட்டு அடக்கி வச்சிடக்கூடாது. இது மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸில் வளச்சுழற்சி 27 முறை, ஒரு தடவை இந்த காலில் பண்ணிக்கிறேன், ஒரு தடவை இந்த காலில் பண்ணிக்கிறேங்க. அப்படி பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர்லேருந்து கொஞ்சம் வெளில வரலாம். இல்லாட்டி நாங்கள் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் சென்னை, நெய்வேலி, பட்டுக்கோட்டை சென்டர் இருக்குது, அங்கே வந்து எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்க தான் இந்த புள்ளியை தூண்டி விடணுமா அப்படின்னு கிடையாதுங்க. நீங்களே வருமுன் காப்போம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த புள்ளிகள் நீங்கள் பண்ணீங்கன்னு சொன்னால் டெஃபினட்டாக நல்லா போகும். தண்ணி வந்து போதுமான அளவு தண்ணி குடிங்க. இதை செஞ்சீங்கன்னா நலவாழ்வு பெறலாம். இதை வந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பது என்பது மிக முக்கியமானது என்றாலும் கூட நம்மளுக்கு மற்றவங்களும் சுமையாக இருக்கக்கூடாது. நம்ம பிள்ளைங்களுக்கோ மற்றவங்களும் சுமையாக இருக்கக்கூடாது. அதனால உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தாங்க இருக்குது. ஆகையினால நீங்கள் தயவு செஞ்சு நான் சொன்ன விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னு சொன்னால் நல்ல வாழ்வு கிடைக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த காணொலியில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.